புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது வான்வழி தாக்குதலை இந்திய ராணுவம் மேற்கொண்டது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து இரு நாடுகளிடையே 4 நாள் போர் நடந்தது. இந்தியாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் கெஞ்சியது. இதையடுத்து போர் நடவடிக்கையை இந்தியா நிறுத்தியது. எனினும் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல் தொடர்ந்த வண்ணம்தான் உள்ளது. அண்மையில் கூட டில்லி செங்கோட்டை உள்பட முக்கிய இடங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு திட்டமிட்டிருப்பதாக உளவுத்துறை எச்சரித்திருந்தது. இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே அணு ஆயுத போர் மூலம் அபாயம் உள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்காவிற்கு உள்ள அச்சுறுத்தல் தொடர்பான அறிக்கையை அமெரிக்க செனட் சபையில் அந்நாட்டு உளவுத்துறை சமர்ப்பித்தது. 34 பக்கங்களை கொண்ட அந்த அறிக்கையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பகைமை மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல் அபாயங்கள் குறித்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது: கடந்த காலங்களில் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் மோதிக்கொண்டதால் பதற்றம் அதிகரித்து அணு ஆயுத மோதல் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. பயங்கரவாத தாக்குதல்கள் இரு நாடுகளிடையே போரை தூண்டிவிடக்கூடியது என்பதை நிரூபிக்கும் விதமாக பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அமைந்தது. இதனால் இரு நாடுகளிடையே அணு ஆயுத மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டது. எனினும் அதிபர் டிரம்ப் தலையீட்டால் அது முடிவுக்கு வந்தது. பின்னர் இரு நாடுகளும் போரை தீவிரமாக முன்னெடுக்கவில்லை. எனினும் இரு நாடுகளிடையே நிலவும் பகைமை, பயங்கரவாதம், ஆயுத வலிமை மற்றும் ராணுவ திறன்கள் காரணமாக மீண்டும் போர் ஏற்படும் அபாயம் உள்ளது. குறிப்பாக பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவில் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தும் பட்சத்தில் அதன் மூலம் இரு நாடுகளிடையே மோதல் உருவாகலாம். இதனால் இந்தியா பாகிஸ்தான் இடையே எதிர்காலத்தில் அணு ஆயுத போர் மூலம் அபாயம் உள்ளது. பாகிஸ்தான் ஏவுகணை தொழில்நுட்பத்தை தீவிரமாக மேம்படுத்தி வருகிறது. குறிப்பாக தெற்காசியாவை கடந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்குதலில் பாகிஸ்தான் தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. இந்த போக்கு தொடர்ந்தால் பாகிஸ்தானால் அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அபாயம் உள்ளது என அமெரிக்க உளவுத்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் துளசி கபாட் கூறியதாவது: ரஷ்யா, சீனா, வடகொரியா, ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 5 நாடுகளால் அமெரிக்காவிற்கு அணு ஆயுத அச்சுறுத்தல் உள்ளது. இந்த நாடுகள் அமெரிக்காவை தாக்கும் அளவுக்கு நவீன ஏவுகணை தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருகின்றன. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்த நாடுகளிடம் அமெரிக்காவை தாக்கும் திறன் கொண்ட 3000 ஏவுகணைகள் இருந்தன. இந்த எண்ணிக்கை 2035ஆம் ஆண்டிற்குள் 16,000ஆக அதிகரிக்கும் என துளசி கபாட் தெரிவித்தார்.